வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லபடியாக நோன்பு வச்சுருக்கீங்களா? எல்லோரும் சிறப்பாக பிறநாள் கொண்டாடுங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் நல்லபடியாக சேஃபாக கொண்டாடுங்க. இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா இஃப்தார் ரெசிபி ஆக்கக்கா ஆகரகன்னு சொல்லக்கூடிய ஆக்கக்கா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது ஒரு சட்டியில் நான் ஒரு 400 ml தண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணி நல்லா காஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் அகரகர் சேர்த்துக்கிறேன். அகர் வந்து 10 கிராம் சேர்த்துருக்கேன். அகரகர் சேர்த்து நல்லா கரைய விட்டுக்குவோம். நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா நான் 200 கிராம் ஜீனி சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கிறேன். நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா 2 தட்டில் வந்து நெய் தடவி வச்சுருக்கேன் பிளேட்டில். அதில் வந்து இந்த ஆக்கக்காயை வடிகட்டி அதில் சேர்த்துக்கலாம். 2 பிளேட்லேயும் சேர்த்து வச்சுப்பேன். ஒரு பிளேட்டில் வந்து நான் வந்து சப்சாசில் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்குவோம். நல்லா மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா அது நல்லா ஆறி வரட்டும் பார்க்கலாம். இன்னொரு பிளேட்டில் ஊற்றி வச்சுருக்க அகரில் வந்து நான் வந்து மாதுளம்பழம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த பழம் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் மாதுளம்பழம் சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லாயிருக்கும். கடைசி சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பெரியவர்லேருந்து சிறியவர் வரையும் சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். நோன்பு எல்லோரும் எப்படி வச்சுருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லபடியாக நோன்பு வச்சிங்களா? இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் நல்லபடியாக சிறப்பாக நோன்பு கொண்டாடுங்க. நாங்களும் கொண்டாடுறோம் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த அகரகர் வந்து சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா இறுகி வந்துருச்சு. இந்த இது வந்து இப்போ கொஞ்சம் பத்தாத கொஞ்சமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா இறுகி வரட்டும். வரவிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் சூப்பராக இறுகி வந்துருச்சு. நல்லா கெட்டியாகிடுச்சு பாருங்கள் அகரகர். இப்போ இதை வந்து நம்ம கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இஃப்தாருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நோம்பு நேரத்தில் சாப்பிட்டோன்னா உடம்புக்கு குளிர்ச்சி நல்லது, உடம்புக்கு ஹெல்த்தியானது. அதனால தான் அகரகர் வச்சு நோம்பு துறக்கிறது. நோம்பு துறக்கையில் அகரகர் சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். பெரியவர்லேருந்து சிறியவர்களும் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பொருள். இது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் நல்லது. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள் கட் பண்ணுறோம். இதை கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கட் பண்ணிட்டோம்னா ரொம்ப அல்வா துண்டு மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடில் செய்வாங்க. நான் ஒவ்வொரு மெத்தட்லேயும் செஞ்சால் ஒவ்வொரு டேஸ்ட்டு. இது ஒரு மெத்தடு, அது ஒரு மெத்தடு. 2 மெத்தடில் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கான்னு லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த அகரகர் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல். நோம்புக்கு இதே மாதிரி செய்து நோம்பு தொடங்க ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் பால் சேர்த்தும் செய்யலாம். அதுவும் வீடியோவும் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் நல்லா இறுகி வந்துருச்சு. இப்போ இதை நல்லா கட் பண்ணி எடுத்துக்குவோம். இதே மாதிரி இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை கட் பண்ணி எடுத்தது மாதிரியே இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை எடுத்து ஒரு தட்டில் பிளேட்டில் வச்சுக்குவோம். இப்போ கட் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ எடுப்போம். இப்போ பாருங்கள் எடுத்து வச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு பாருங்கள். அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த சப்சாசில் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். 2மே குளிர்ச்சியானது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ ஒரு பிளேட்டில் வச்சாச்சு பாருங்கள். எடுத்து ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு ரெடியாச்சு. இதே மாதிரி செய்து வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.